ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் எதுக்காக ஒரு புது மான்வாவை ஆரம்பிச்சேன்னா, இதுக்கு அந்த அளவுக்குலாம் இன்னமும் சாப்டர்ஸ் இல்லை. என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 சாப்டர் ஏதோ இருக்கும். நம்ம சீக்கிரமாக அதை பார்த்துடலாம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு மான்வா ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ டிராகனாக மாறி இருப்பால, அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட எஸ்ரேங்க் ஆளுங்களும் அட் அ டைம்ல அங்க தாக்க வராங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இந்த டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி அண்டு பண்ணும் அப்படின்னு ஆளுக்கு அங்க தெரியல. இந்த மாதிரி நேரத்துல நான் அதை பத்தி யோசிக்காம ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும். இதனால விங்ஸை விரிச்சு அப்படியே பயங்கர வேகமா அவன் தப்பிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஓடுறது ஒண்டிதான் என்கிட்ட ஒரே ஒரு வழியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸை வச்சு நான் தான் ஷின்னு, நான் தான் அந்த எஸ்ரேங்க் ஆளு இப்படி நான் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கு நான் தப்பிச்சே போகலாம். அட, என்னால பறக்க முடியுது, இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு இப்படின்னாலும் ரொம்ப ஜாலியா அங்க பறக்குறான். பறக்கிறது உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா. டிராகனா இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெஸ்டான விஷயம். ஆனா திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வியர்டா அங்க ஃபீல் ஆகும். ஆமா, என்ன ஆகுது? எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, என் மண்டை உடம்பு எல்லாமே எரியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சடனா நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலும் அப்படியே மிஸ் ஆகுது. பாடியும் கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆகுது. நான் என்ன இதை ரொம்ப அதிகமா பண்ணிட்டேன்னா என்ன? ஏன்னா என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அப்படியே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. அங்க பவர் எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆனனால அப்படியே ஆளோட அந்த டிராகன் உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. நம்ம ஷின்னோட கையில நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த ஃபேங்ஸ் அது இன்னமும் இருக்கும். அதோட பொத்து நாளை கீழே விழுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஆளு எழுந்துக்கும் போது ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், எழுந்துக்கோங்க மை டார்லிங். என்னது டார்லிங்கா? ஆளு ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கான். முன்னாடி அந்த சவுண்ட்லெஸ் நைட்மேர் அந்த செடியும் இருக்கு. முன்னாடியே ஏதோ ஒரு காடஸும் வராங்க. அந்த காடஸும் யாரு என்னன்னு தெரியலையா. இதனால அவங்க கிட்ட கேக்குறான், ஆமா நீங்க யாரு? ஹே, என்ன இப்படி சொல்ற? என்னோட வாய்ஸை இன்னமும் உன்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையா என்ன? இது எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. என்ன எல்லாருமே காடஸ் ஆஃப் நைட்மேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் எல்லா ஈவிலையும் டிவோர் பண்ற அந்த காடஸ். சில பேரு சவுண்ட்லெஸ் கிரீப்பிங் நைட்மேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, ஸ்டாக்கரா ஒரு 2 பேர் வந்திருப்பாங்களே, அந்த 1000 பிளேடு நைட்மேர், அவங்க 2 பேர்ல அந்த நைட்மேர் தான் இவனு. நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த சவுண்ட்லெஸ் நைட்மேர் அவங்க ஒரு பையன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, அவங்க ஒன்னும் ஒரு பையன் இல்ல, அவங்க ஒரு பொண்ணு. அதே மாதிரி நான் இங்க இருக்கேன்னா கண்டிப்பா இது என்னோட கான்சியஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மை டார்லிங், நேர்ல உங்களை பார்க்கறதுக்கு இன்னமும் நீங்க அருமையா இருக்கீங்க. எனக்கு புரியல எதுக்காக இந்த காடஸ் அடிக்கடி என்ன டார்லிங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவ தொடர்ந்து டார்லிங் டார்லிங் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குப்பா. டார்லிங், கொஞ்சம் நான் சொல்ற விஷயத்த கேளுங்களேன். நம்ம கிட்ட ஒன்றும் அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் இந்த விஷயத்த சீக்கிரமா உங்களுக்கு சொல்லணும். இதை கேட்குற நம்மளுக்கும் அவ என்ன சொல்ல போறா அப்படின்னு அங்க தெரியல. அப்பனா இப்படி சொல்ல வேணாம், அதாவது இவங்க என்கிட்ட லவ் கன்ஃபஸ் பண்ண போறாங்களா என்ன? அந்த மாதிரி விஷயத்துக்கு என் இதயம் இன்னமும் ப்ரிப்பேர் ஆகல. திடீர்னு நம்ம ஹீரோவோட கண்ணில் ஒரு விஷுவல் அப்படியே நம்மளுக்கு ஷோ ஆகுது. அங்க பூமிக்கு மேல காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அது ஒரு பெரிய மிருகமா அங்க நிற்கும். அதோட சைஸ் ஒண்டி பூமியை விட பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. அதுவும் எனக்கு பசியா இருக்கு, நான் பூமி மொத்தத்தையும் முழுங்க போறேன் அப்படின்னு அதுவும் முழுங்க வரும். நம்மால பூமியில இருந்தே சொல்றான், மரியாதையா ஓடி போயிடு, இது என்னோட எத்து, நான் கண்டிப்பா உன்னை முழுங்க விட மாட்டேன், காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நீ காலி இப்படின்னு ஏற்பட்ட விஷயத்த ஒரு இல்யூஷன் மாதிரி நம்மால பாக்குறான். அங்க நம்ம ஆளுக்கு புரியல. ஆமா, இப்போ ஏற்பட்ட அந்த விஷயம் அது என்ன காடஸ், நீ இப்போ பார்த்த அந்த விஷயம் கூடிய சீக்கிரத்துல உன்னோட உலகத்துக்கு ஏற்படும். அதனால இப்போ இருக்க பவர் கண்டிப்பா உனக்கு பத்தாது. நீ உன்னோட உலகத்தை காப்பாத்த ஒரு கிரேட்டரான காடா மாறணும். அப்படி நீ ஒரு கிரேட்டரான காடா மாறினா ஒண்டிதான் உன்னால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இதை கேட்கிற நம்ம ஆளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. சவுண்ட்லெஸ் நைட்மேர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? எனக்கு எப்படி கிரேட்டர் காடா மாறணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னமும் அதுக்கான கொஸ்டின் எனக்கு வரல. நான் எப்படி அதை பண்ண போறேன்? அதுக்கு ஒரு குயிக்கான வழி இருக்கு. அது நீ பயன்படுத்தினா உன்னால ஒரு கிரேட்டரான காடா மாற முடியும். அது என்னன்னா, சிம்பிளா நீ மத்த காட்ஸை கன்சியூம் பண்ணணும். அப்படி நீ உன்னை விடவும் வீக்கா இருக்க காட்ஸை கன்சியூம் பண்ணனா உன்னோட பவர் வழக்கத்தை விட ரொம்ப பெரிய அளவுல அதிகமாக ஆரம்பிக்கும். சிம்பிளா சொன்னா, இப்ப நடக்கிற அந்த காட்ஸோட ஃபெஸ்டிவல் அதுல போயிட்டு நீ மத்த காட்ஸை டிஃபீட் பண்ணணும், அவங்க பவர்ஸை கன்சியூம் பண்ணணும். ஸோ இப்படி ஒண்டி நீ பண்ணிட்டனா
உன்னால ஒரு ஹையரான ஈவில் காடா மாற முடியும். நான் நல்ல காடா நீ மாறலாம். ஆனா அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதுக்கு பெரிய பெரிய quest எல்லாம் நீ பண்ணணும். அந்த quest நீ எப்ப நீ ஒரு ஹையரான குட் காடா நீ மாறுவ. அதனால இப்போ உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழினா அது அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸ். அதுக்கு இப்போ மத்த காட்ஸை நீ கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ணணும். ஒரு 3 காட்ஸ் இருக்காங்க. பீஸ்ட் ஆஃப் கிரீடு, டிசெப்ஷன், அந்த ஹைட்ராவோட கடவுள், அபேசல் ஸ்வாம்ப். அவங்களையும் நீ கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். யாரோட பவர் உன்னை விடவும் லோயரா இருக்கும் அவங்களுக்கு நீ இன்விடேஷனை கொடுக்கும் போது அவங்களால கண்டிப்பா அந்த விஷயத்த ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவங்க அந்த விஷயத்த ஒத்துக்கணும். அதுக்கு மேல இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஆமா, யாரு? அதான் அந்த எம்பரர் ஆஃப் ஆண்ட்ரியா. அவங்க இதை கேட்டோடனே தான் நம்ம ஆளுக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி அந்த ரெட் ஆண்டோட இனத்துல லீடரா இந்த அந்த பர்சன் தான் அவங்கன்னு. அதான் மை டியர் டார்லிங், நீ அப்சல்யூட்டா சாக கூடாது. நீ எப்படியாச்சும் அதை பண்ணணும், உனக்கு புரியுதா அப்படின்னு அவ கிஸ் பண்ண நம்ம ஆளுக்கு பிளஷ் ஆகும். அந்த இடத்துல ஆளால மூவ் பண்ண முடியல. நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும் இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஷின்னோ எழுந்துக்கிறான். அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அங்க ஷின்னோ யோசிக்கிறான், நான் போக போக பிரச்சனையில அதிகமா மாட்டிக்கினே இருக்கேன். அதே மாதிரி அவ வேற இப்படியெல்லாம் பண்ண இருக்கான். அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ. அங்கதான் மீனாவும் இருக்கா. மீனாக்கும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஷின்னு, எதுக்காக நீங்களா போயிட்டு ட்ரபிள்ல மாட்டிக்கிறீங்க? உங்களுக்கு என்னவோ ஏதோ நான் பயந்து போயிட்டேன். அட மீனா, நீங்களும் இங்க? அங்க மீனா உண்டியில மிரியும் தான் இருக்கா. மிரியும் அவங்க சொல்றான், டீச்சர் உங்களுக்கு ஐடியா இருக்கா? நீங்க இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு ஆனவனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உங்களுக்கு என்னவோ ஏதோன்னு. நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல டீச்சர். மிரி, அப்படியா? நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டியா என்ன? அங்க மீனாவும், அப்படி ஏதாச்சும் நீ டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க மாஸ்டரை பார்த்தனா தனியா ஒன்னும் போக வேணா. நீ கொஞ்சம் சப்போர்ட் வரதுக்கும் வெயிட் பண்ணணும். தனியா போறன்னு பேர்ல பாரு, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஈவன் நீ இறந்து போகலாம். ஆனா நம்ம ஆளுக்கு பாவம் ஒண்ணுமே அங்க புரியல. ஆமா காய்ஸ், நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? பக்கத்திலேயே ஒரு பர்சனும் வந்துட்டு நீங்க உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா அங்க பர்ஃபார்ம் பண்ணீங்க. தனியா போயிட்டு அந்த டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த மாஸ்டரை நீங்க முச்சு விட்டீங்க. நாங்க உங்களை தேடி வரும்போது டிராகனோட ஸ்கேல் அதை நாங்க பார்த்தோம். அங்க இது பாக்குற நம்ம ஹீரோக்கா இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. ஆளால எதுவுமே சொல்ல முடியல. அந்த டிராகன் நான் தானே. இதனால ஆளு கம்மன் தான் இருக்கான். நான் தான் அந்த டிராகன் அப்படின்னு சொன்னா அது இன்னமும் தான் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணும். மிரி ரொம்ப ஆச்சரியமாவரா, டீச்சர் நீங்க உண்மையிலேயே மாசு தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராகனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. அப்படியா மிரி? ஆமா ஆமா டீச்சர், இந்த அசோசியேஷன் மீடியா இவங்கெல்லாம் அந்த விஷயத்த பத்தி பெரிய அளவுல பேசுறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்தையே காப்பாத்த வந்த ஒரு ஹீரோவா. என்னது? அப்படியா? ஆனா ஒரு வகையில நானே ஃப்ராடா மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க அந்த பர்சனும் வந்துட்டு, ஹண்டர் ஷின் நீங்க தான் கொரியாவோட இல்ல இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஹீரோ. இப்போ நீங்க பண்ண விஷயத்துக்காக உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ரிவார்டும் அங்க கிடைக்கும். ரிவார்டா? ரொம்ப நன்றி. ஏதோ ஒண்ணு, இப்ப எல்லாருமே போயிட்டாங்க. அதனால இந்த இடமே அமைதியா இருக்கு. நான் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல. இருந்தாலும் அதுக்கு ரிவார்டை தரேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரச்சனையே என்னன்னா இதுக்கப்புறம் அந்த ஈவில் காடு அவன் வர இந்த உலகத்தை அழிக்கிறேன் அப்படின்னு வர போறான். அதனால என்ன ஆக போதோ. அதுக்காக நான் இன்னமும் ஒரு பெரிய காடா மாறணும். ஒன்னு ஈவில் காடாவோ இல்ல ஒரு நல்ல காடாவோ ஏதோ ஒண்ணு. சீக்கிரமா நான் ஒரு கிரேட்டரான காடா அந்த ரேங்கை நான் அச்சீவ் பண்ணணும். அங்க இப்படி யோசிக்க உடனே அங்க கொஸ்டும் அப்பியர் ஆகுது. அதுல கிரேட் கார்டுக்கான ஈவில் குட் ரெண்டுக்கான கொஸ்டும் அங்க இருக்கு. இப்பதான் இத பத்தி யோசிச்சேன். அதுக்கேத்த மாதிரி இதுவும் அப்பியர் ஆகுதா? சரி, அதுக்கான ரெக்யர்மெண்ட் அது என்ன அதை பார்க்கலாம். அதை பார்த்தோன்னே நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஸ்ட். சீன் அப்படியே அந்த ரெட் ஆண்டோட அந்த கார்டை நோக்கி வரும். அதுவும் அதோட எம்பையருக்கு வர முதி சொல்லும். ஷின் அவனால் தானே எவ்வளவு பிரச்சனை. ஆனா ஒண்ணு, நான் இந்த அளவுக்கு பவரை கெயின் பண்ண ரொம்பவும் நான் கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு பவரே எனக்கு கெயின் ஆச்சு. ஆனா அவன் அப்படி இல்ல, அசால்ட்டா பவரை அக்யூர் பண்ணிட்டு போயினே இருக்கான். அவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது ஒன்றும் நல்ல விஷயமே கிடையாது. இதுக்காகவே அவனை அப்படியே முழுங்கி அவன் பவரை என்னோட பவரா நான் மாத்தாம விட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஷின்னை நோக்கி வரோம். ஷின்னும் அங்க என்ன கொஸ்ட் அப்படின்னு அங்க செக் பண்றான். எதுக்கு நம்மளால இப்படி ஷாக் ஆனன்னு இப்போதான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு கிரேட்டரான குட் கார்டா மாறணும்னா 1 ட்ரில்லியன் ஃபாலோவர்ஸ் நம்ம ஹீரோக்கு இருக்கணும். அதை பண்ண முடியலன்னா ஒரு 10,000 எஸ் ரேங்க் பிலீவர்ஸ் நம்ம ஹீரோக்கு இருக்கணும். அதே விஷயம் தான் ஈவில் கார்டுக்கான கொஸ்ட்லயும் இருக்கு. என்ன, அதுக்கு 1 ட்ரில்லியன் ஆளுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? 10,000 எஸ் ரேங்க் ஆளுங்களை கொல்ற மாதிரி இருக்கும். சீன் அப்படியே நம்ம ஷின்னை நோக்கி வரும். ஷின்னும் அவங்க யோசிக்கிறான். ரெண்டு கொஸ்டுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நைட் மேர் அந்த காடை சொன்னதை வச்சு பார்த்தா இந்த ஈவில் கார்டுக்கான கொஸ்ட் அதை வேணா ஈஸியா நல்லா பண்ண முடியும்.
முடியும். ஆனா நல்ல கார்டுக்கான கொஸ்டின் நான் பண்ணுனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா எப்படியும் நிறைய பேரை நான் ஃபாலோவர்ஸா சேர்க்கணும். அது எப்போ நடக்குமோ. ஆனா நான் இப்பயே அந்த ஈவில் கார்டை தடுக்கணும்னா இப்போ இன்னமும் முன்ன இருக்கிறத விட பல மடங்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறணும். இல்லைன்னா நம்ம கேங் சொன்ன மாதிரி அந்த ஐட்டமை தேடுறது ஒரு நல்ல வழியா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே பசியா இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடணும். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க சாப்பாடு அது உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்குமா. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஆளு போகும்போது முன்னாடி அந்த சோய் அவன் முன்னாடி இருக்கான். முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட விருப்பமே இல்லாம வேணும்ட்டே ஆளு ஃபிளிட் பண்ண இருக்கான். என்னோட ஐடென்டிட்டி நான் யாரு அதை பத்தி உனக்கு தெரியுமா? அட இருங்க, நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்கள முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். இல்ல என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். நான் தான் எஸ் ரேங்க்ல இருக்க சோய். இல்லங்க எனக்கு வந்து ஒருத்தங்கள பார்க்கணும். அங்க சொல்ல சொல்ல அவனும் ஃபிளிட் பண்ணிக்கினே இருக்கான். அங்க இதையும் நம்மால் பாக்குறான். ஆமா இந்த போங்ஷிக் இவன் இங்க என்ன இவனுக்கு வேலை? நான் என்ன யோசிச்சேன்னா ஆளுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, நகரவே முடியல அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா இவன் திருந்தாம திரும்ப அந்த மாதிரி வேலைகளை பண்ணிருக்கானா? சரிம்மா உனக்கு அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்பரை குத்தா நல்லா இருக்கும். இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஆனா அதுக்குள்ள பூங்ஷிக் அப்படின்னு ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஆமா யாரு? யாருக்கு அவ்வளோ தைரியம் என் பேரையே என் முன்னாடி எடுக்கிற அளவுக்கு? என்னப்பா ஆச்சு உனக்கு? என்ன சாகணும்னு அவ்வளோ ஆர்வமோ? அட ஷின்னு, நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ண இருக்க? நான் ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன் இந்த ஷின்னு ரீசெண்டா அந்த டபிள்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த பெரிய டிராகனை ஒரே கையில டிஃபீட் பண்ணானா. ஆனா அப்படி பண்ணும்போது டேமேஜும் ஆளுக்கு ஹெவியா இருந்திருக்கு. அதனால ஆளு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கான். ஆனா யார் யோசிச்சா நான் இருக்கிற சேமான ஹாஸ்பிட்டல்ல இவனும் இருப்பானு. ஆமா இன்னமும் நீ மாறவே இல்லல. இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உடனே அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு டீச்சர் ஷின் நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். அவன் என்ன தொல்லை பண்ணிக்கினே இருக்கான், என்ன போகவே விட மாட்டான். என்ன நீ டீச்சர் அப்படின்னு சொல்றனா? அப்போ நம்ம அகாடமில இருக்க ஒரு ஸ்டூடெண்டா நீ? அடே என் அகாடமில இருக்க ஸ்டூடெண்ட் கிட்டே நீ வம்பளிக்கிறியா? ஐயா ஐயா வெயிட் பண்ணுங்க, அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு இதுவாச்சு, மரியாதையா ஓடி போயிடு. ஜஸ்ட் மிஸ். இன்னமும் க்ளோஸரா நான் நின்னா அங்கே நான் காலி. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு ஓடி போகணும். இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மீறி இப்போ அகாடமில இருக்க ஸ்டூடெண்டா? அகாடமில படிக்கிற ஒரு பொண்ணா நீ? நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. என்ன எப்படி உனக்கு தெரியும்? அட டீச்சரு என்ன மறந்துட்டீங்களா என்ன? நான் தான். என்ன சொல்றேன்? நான் இது வரைக்கும் கிளாஸ்ல உன்னை பார்த்ததே இல்லையே. அட டீச்சர் இது நான் தான் ஹேஜு. நீங்க இதுக்கு முன்னாடி காப்பாத்தினா அதே பொண்ணு ஹேஜு அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது. கொஞ்சம் சப்பியா இருப்பாளே அந்த பொண்ணு தான் அவ. அட ஹேஜு இது நீயா? காடைய வச்சு பார்க்கும் போது அங்க உண்மையிலேயே இவதான் அவ அப்படின்னு அங்க தெரியுது. ஹேஜோ இது ரியலி நீதான். அதே மாதிரி எதுக்காக நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க? அது என்னன்னா உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் டீச்சர். இந்த சைடு நம்ம சோய்க்கு பயங்கர கடுப்பா இருக்கு நம்ம ஹீரோ மேல. ஏன்னா ஆளு எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்துறான். அதே மாதிரி பிரச்சனையை உருவாக்கிங்கன்னு இருக்கான் எனக்கு. கண்டிப்பா அவன் பண்ண வேலைக்கு ஒன்றும் என்னால அப்படியே அவனை விட முடியாது. அங்க திடீர்னு ஆளு ரொம்ப கோவம் ஆகுறான். ஏன்னா முன்னாடி தான் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா போறாங்க. நான் அந்த பொண்ணை பறிக்கலான்னு பார்த்தா இவன் என்ன தூக்கின போறான். கண்டிப்பா இதுக்காகவே அவனை கொல்லாம நான் விட மாட்டேன். அங்க ஹேஜுவும் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆனோனே ஃபார்மிங் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். என்னன்னு தெரியல, நான் திரும்பவும் ரெசரெக்ட் ஆனோனே எனக்கு இப்ப அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஆளுக்கு புரியுது அதுக்கு ரீசனும் ட்ரூத் சீக்கர் அவருதான். இப்போ அவகிட்ட காடஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட் அதுக்கான பிளெஸிங்கும் இருக்கு. அதனால தான் ஃபார்மிங் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப அவளுக்கு விருப்பமா இருக்கு. டீச்சர் ஷின் சொல்லு என்ன விஷயம்? உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்க அம்மாக்கும் நீங்க உதவி பண்ணீங்க, எனக்காகவும் இறங்கி எவ்வளவு உதவி பண்ணீங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். என்னோட லைஃப் முழுக்க நான் கண்டிப்பா இதை ரீபே பண்ணுவேன். இதுக்கப்புறம் நம்ம டீச்சரை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜு அங்கல இருந்து போறா. இது எல்லாத்தையுமே பின்னாடில இருந்து அந்த சோயா அந்த பர்சனும் பார்த்துன்னு இருக்கான். என்னதான் ஆளு என்ன விடவும் ஸ்ட்ராங்கரா இருந்தாலும் ஆளு டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கும் போது எந்த விதமான அட்டாக்கையும் அவ்வளவு சீக்கிரத்துல பிளாக்கே பண்ண முடியாது. ஒரு சைடு நம்ம ஆளுங்க எஸ் ரேங்க் ஆளுங்களை எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். மழை மாதிரி அவங்களே பேஞ்சா அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்படி ஆளு யோசிக்க திடீர்னு ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். சின்ன பார்த்தா அத்த செகண்டே ஏகப்பட்ட பாம்பு அவங்க அப்பியர் ஆகுது. என்னோட வாழ்க்கையை நீ நாசமாக்க பார்த்தல, இப்ப பாரு உன்னோட வாழ்க்கையை நான் ஒண்ணுமே இல்லாமக்கிறேன். அவ்வளவுதான். அங்க ஒரு பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். கதையை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சோ யோசிப்பான். ஆனா நம்ம ஷினுக்கு அங்க எதுவுமே ஆகல. நான் இப்பதான் யோசிச்சேன் எஸ் ரேங்க் ஆளுங்க வானத்துல இருந்து பேய மாட்டாங்களான்னு. கடவுளா அனுப்புற மாதிரி நீயா வந்து மாட்டிக்கின போன்ஷிக்கு. என்ன இது? நான் அவன் மேல அவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியும் ஆளுக்கு எதுவுமே ஆகல. அவனை ஃபேஸ் பண்ணும் போது அவன் ஒரு ஹியூமன் மாதிரியே எனக்கு தெரியல.
இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த டிராகன் அந்த மாதிரி தான் இவனோட ஃபீலிங்கும் இருக்கு. இதே மாதிரி ஷோல்டர் கிட்ட கைய வைக்க நான் என்ன சாக போறேனா? ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹேய் நீ உயிரோட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா நான் சொல்ற விஷயத்த உறுதிமொழி எடுக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒண்டி நீ சொன்னா இது வரைக்கும் நீ பண்ண விஷயம் எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆமா இவன் என்ன பேசின இருக்கான் அதை நான் எதுக்காக சொல்லணும்? சொல்ல போறியா இல்ல பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுறியா? ஷினு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை அப்சல்யூட்டா சின்சியரா நம்புறேன். அவ்வளவுதான். இப்படி ஆளு சொன்னோனே அங்க ஃபாலோவரும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப கரண்டா 767 தான் இருக்கு. இன்னமும் 10,000 நம்ம ஹீரோ சேர்க்கணும். பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணியும் என்னால ஃபாலோவர்ஸை ஏத்த முடியுமா? ஆனா ஏதோ ஒண்ணு சோய், நீ என்கிட்ட ஃபார்முலா பேசுறது ஒன்றும் எனக்கு பிடிக்கல. அதனால ஒழுங்கா பேசு புரியுதா? இல்லனா அவ்வளவுதான் உனக்கு கொல்ற மாதிரி ஆயிடும். சஷின் நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல ஆளு டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வரான். அவன் மூலமா எனக்கு டெலிபோர்டேஷன் அந்த ஸ்கில்லும் என்கிட்ட இப்போ இருக்கு. டெலிபோர்டேஷன் அது உண்மையிலேயே கன்வீனியன்டான ஸ்கில்லா இருக்குப்பா. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வேற ஒரு இடத்துக்கு என்னால அசால்ட்டா டெலிபோர்ட் ஆக முடியுது. அதே மாதிரி நான் தேடி வந்த அந்த டஞ்சன் அதுவும் இங்கதான் இருக்கு. இங்கதான் கேங் சொன்ன அந்த காட் ஆஃப் ஹார்மோனி அதுக்கான ஸ்கேலும் இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு உள்ள போகலாம். போகும்போது திடீர்னு வார்னிங்கா அங்க வரும். நம்பர் 1 ஃபாலோவரோட வெட்டிங் இப்போ ஏற்பது. அந்த வெட்டிங் செரமோனில இருக்கிற அந்த பிரைடு அந்த பொண்ணோட ரத்தத்துல காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ரத்தமும் இருக்கு. அப்போ நான் நம்பர் 1 ஃபாலோவரா இருக்கிற நம்ம ஹீரோ அவன் வந்து யாரு கூடயோ வெட்டிங் ஆளு பண்ண இருக்கான். ஸோ இது பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி போற டஞ்சனு அதுவும் என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.